இது எனக்கா மில்கி மேன்? உங்களுக்கு மட்டும்தான் மில்கி பாய். Thank you மில்கி மேன். மில்கி மேன், இந்த போன் அம்மா என்கிட்ட இருந்து வாங்கிக்க மாட்டாங்கல்ல? வாங்க மாட்டாங்க. சரி, நீங்களே அம்மா கிட்ட சொல்லிடுறீங்களா? சொல்றேன் மில்கி பாய். மில்கி மேன், இன்னைக்கு நீங்க அம்மாவை மீட் பண்ணாம போவே கூடாது மில்கி மேன். இன்னைக்கு கண்டிப்பா அம்மாவை பார்த்துட்டு தான் போவேன். சரியா? Thank you மில்கி மேன். மாத்திரை இப்பதான் நல்லா வேலை செய்யுது. தூங்கிட்டா? பேசிட்டே இருக்கும்போது தூங்கி. இதை வச்சிருங்க. Excuse me? அடடே வாங்க வாங்க. புகழ் இவ்வளவு நேரம் உங்களை தான் கேட்டுட்டு இருந்தான். ஜஸ்ட் இப்பதான் தூங்கினா. என்னையா? ஏன் என்னங்க இப்படி கேக்குறீங்க? யாரு வந்திருக்கான்னு பாருங்க. இவர்தான் சிவா, மில்கி மேன். ஓ சிவா, இவங்க தான் புகழோட அம்மா. ஓ வணக்கங்க. வணக்கம் சார். என்னை மன்னிச்சிருங்க மாமா. நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான் நான் இந்த பொய்யான ஏற்பாடுக்கே சம்மதிச்சேன். நான் உயிரோட இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அப்புறம் இப்ப நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற சந்தோஷமான வாழ்க்கையில பெரிய பிரச்சனை வரும். அதனால என்னை மன்னிச்சிருங்க மாமா. புகழ பாத்தீங்களா? உங்க கூட பேசக்கூடாதுன்னு சொன்னேன். அதுக்காக வருத்தப்பட்டு இப்படி உடம்பு முடியாம படுத்துட்டான். நீங்க அவன் கிட்ட பேசுனீங்களா? பேசினேன். அவன் ரொம்ப டயர்டா இருக்கான் போல இருக்கு. பேசிட்டு இருக்கும்போதே தூங்கிட்டான். நான் வேணா எழுப்பி இல்ல விடட்டுமா? இல்ல வேண்டாம், விடுங்க. அவன் அசந்து தூங்குறான். பரவாயில்ல, நான் எழுப்புறேன். இல்லங்க வேண்டாம். நானே அவனுக்கு கஷ்டப்பட்டு தூக்க மாத்திரை கொடுத்து தூங்க வச்சிருக்கேன். இவ என்னடானா எழுப்பி விடட்டுமான்னு கேக்குறா. பைத்தியம். நடிக்க சொன்னா ஓவரா நடிச்சு காரியத்தையே கெடுத்துருவா போல. இவனுக்கு நானா ரொம்ப பிடிக்கும். என் கூட பேசுறதுனா ரொம்ப நேரம் பேசுவான். ஆனா அவனே தூங்கிட்டான்னா அந்த அளவுக்கு உடம்பு முடியலன்னு நினைக்கிறேன். பாவம், தூங்கட்டும். ஆமா, வீட்டுல கூட அவன் உங்களை பத்தியே தான் பேசிக்கிட்டு இருப்பான். இவனுக்கு நான் உங்களை மீட் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. தூங்குறதுக்கு முன்னாடி கூட அம்மாவை பார்த்துட்டு போங்க மில்கி மேன்னு சொல்லிக்கிட்டே தான் இருந்தான். அதான் மீட் பண்ணிட்டோம்ல. ஆமா. ஓகே சிவா, புகழை பார்த்தாச்சு. புகழோட
அம்மாவையும் மீட் பண்ணியாச்சு. அப்புறம் என்ன, கிளம்புங்க. டிராவல் பண்ணது ரொம்ப டயர்டா இருக்கும், போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. இல்லை யோகி, நான் புகழ் கூட இருந்து அவனை பார்த்துக்கிறேன். ஏன் சிவா உங்களுக்கு தேவையில்லாத சிரமம்? புகழ அவன் அம்மாவே பார்த்துப்பாங்க, நீங்க வாங்க. நோ யோகி, புகழ் கண்ணு முழிச்சா மில்கி மேன் ஏன் சொல்லாமல் போயிட்டீங்கன்னு என்கிட்ட கேட்பான். ஸோ அவன் எந்திரிக்கும் போது நான் இங்கே இருக்கணும். அதனால நான் அவன் கூடவே இருக்கேன். சிவா, உங்களுக்கு ரொம்ப டயர்டா இருக்கும். புகழ் அம்மா கூட இருக்காங்கல்ல, அவங்க பார்த்துப்பாங்க. அப்படியே புகழ் ஏதாவது கேட்டாலும் ஏதாவது சொல்லி சமாளிச்சுப்பாங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, வாங்க போலாம். ப்ளீஸ் யோகி, என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நானே மில்கி பாயை பார்த்துக்கிறேன். மா, நீங்கள் போயிட்டு காலையில் வாங்க. நான் மில்கி பாயை கூடவே இருந்து பார்த்துக்கிறேன். ம், சரி. புகழ் சார், பத்திரமா பார்த்துக்கோங்க. ம், சரிங்கம்மா. ம். எதுக்கு யோகி சிவாவை இங்கேருந்து அனுப்புறதுல இவ்வளோ ஆர்வமா இருக்காரு? ஒன்றும் புரியலையே. ஓகே சிவா, யோ விஷ். ம், கேரி ஆன். நான் இதோ சரி. வரேன். நான் சொன்ன மாதிரி நீ ரொம்ப நல்லா நடிச்ச. இப்போ கிளம்பு, நாளைக்கு காலை கரெக்டாக வந்துரு. ஓகே சார். ம். விட மாட்டேன் சிவா, நீயும் சக்தியும் மீட் பண்ண நான் விடவே மாட்டேன். சிவா, நீங்க இருந்து பார்த்துக்குங்க, நான் வெளியே போய் வெயிட் பண்றேன். ம், சரி. மீனாட்சி, கொஞ்சம் தண்ணி கொண்டு வா.
உன்கிட்ட தான் கேக்குறேன், குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. ஏன் சண்டை போட்டு ரொம்ப டயர்டா இருக்கீங்களோ? என்ன பேசுற? ஏன் நான் என்ன பேசுறேன்னு உங்களுக்கு புரியலையா? இல்ல என் வாயால சொல்லணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? மீனாட்சி, எதுவா இருந்தாலும் நேரா பேசு, மறைச்சு பேசாத. நான் எதையும் மறைக்கலங்க. நீங்க தான் ஐஸ்வர்யாவோட இருந்த உறவை மறைச்சிட்டீங்க. ஏய், என்ன பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க? அன்னைக்கு கோவத்துல சொல்லிருப்பேன்னு பார்த்தா திரும்பவும் அதே சொல்லிக்கிட்டு இருக்க. இங்க பாரு மீனாட்சி, எனக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் எந்த உறவும் கிடையாது. ஓ, உறவு இல்லைன்னா அப்புறம் எதுக்கு அவளுக்கு ஒண்ணுனா வரைஞ்சு கட்டிட்டு போறீங்க? என்ன சொல்ற நீ? புரியுற மாதிரி சொல்றியா? ஓ, புரியலையா இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? ஏய், இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க? நான் தேவையில்லாம பேசல. உங்களுக்கு ஐஸ்வர்யா தேவையானதுனால தான் பேசுறேன். மீனாட்சி, சத்தியமா நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல, தெளிவா சொல்லு. தெளிவா சொல்லணுமா? சரி. நீங்க எதுக்கு ஐஸ்வர்யா வீட்டுக்காரர்கிட்ட போய் சண்டை போட்டீங்க? ஃபோன் பண்ணி சொல்லிட்டானா? இங்க பாரு மீனாட்சி, அவன் தப்பானவன். அவன் சொல்றதெல்லாம் நம்பிட்டு இருக்காத. அடுத்தவன் பொண்டாட்டிக்காக அவ புருஷன்கிட்டயே போய் சண்டை போட்ட நீங்க தப்பானவர் இல்ல. அத எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் பாத்தீங்களா? அவரு தப்பானவர், அப்படிதானே? மீனாட்சி, நான் எதுக்கு சண்டை போட்டேன்னு உனக்கு தெரிஞ்சா உனக்கே கோவம் வரும். சொல்லுங்க, கோவம் வருதான்னு பாப்போம். மீனாட்சி, அந்த ஃப்ராடு நம்ம ஐஸ்வர்யாவை கை நீட்டி அடிச்சிருக்கான். அத பாத்துட்டு என்ன சும்மா இருக்க சொல்றியா? அதான் போய் கேட்டு வந்தேன். கோவம் வருதுங்க. பாத்தியா, நான் சொன்னேன்ல உனக்கு கோவம் வரும்னு சொன்னேன்ல. ஆனா அவர் மேல இல்ல, உங்க மேல. என்ன மீனாட்சி? பின்ன என்னங்க, கட்டின பொண்டாட்டிக்கிட்டயே இன்னொரு பொண்ணை நம்ப ஐஸ்வர்யான்னு சொல்றீங்களே. எப்பங்க அவ நம்ப ஐஸ்வர்யானா? மீனாட்சி, அவ உன் தங்கச்சி, அதனாலதான் அப்படி சொன்னேன். ஏன் தங்கச்சிதான்? ஆனா இப்ப அவ இன்னொருத்தரோட பொண்டாட்டி. அவளை அடிக்கிறதுக்கும் உதைக்கிறதுக்கும் அவருக்கு தான் உரிமை இருக்கு. அதை கேட்கறதுக்கு உங்களுக்கு என்னங்க உரிமை இருக்கு? என்னங்க அமைதியா இருக்கீங்க? என்ன சொல்லலாம்னு யோசிக்கிறீங்களா? மீனாட்சி, நான் எதுக்கு யோசிக்கணும்? ஒரு பொண்ணை கை நீட்டி அடிக்கிறான், அதை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? அவன் செஞ்சது தப்புன்னு எனக்கு தோணுச்சு, அதனாலதான் போய் கேட்டேன், அவ்வளவுதான். ஏன் பக்கத்து வீட்டு அக்காவை அவங்க புருஷன் 2 நாளுக்கு முன்னாடி அடிச்சாரு, அதை போய் கேட்க வேண்டியதானே? எனக்கு தெரிஞ்சிருந்தா அதையும் போய் கேட்டிருப்பேன். கேட்டிருக்க மாட்டீங்க. நான் கேட்டிருப்பேன். கண்டிப்பா கேட்டிருக்க நான் மாட்டீங்க. கேட்டிருப்பேன் சொல்றேன்ல. சத்தியமா கேட்டிருக்க மாட்டீங்க. ஆமாடி, கேட்டிருக்க மாட்டேன்டி. ஏன்னா ஐஸ்வர்யா அவங்கள ஒண்ணு இல்ல. இப்ப சொன்னீங்க பாத்தீங்களா? இததான் உங்க வாயில இருந்து வரணும்னு நினைச்சா சொல்லிட்டீங்க. மீனாட்சி, நீ நினைக்கிற மாதிரி ஐஸ்வர்யா அப்படி கிடையாது. போதும். நீங்க சொன்னதெல்லாம் கேட்டதும் போதும், நான் நம்பினதும் போதும், நீங்க தான் உலகம்னு நான் வாழ்ந்ததும் போதும். எனக்காக மட்டும்தான் என் புருஷன் இருக்காரு நான் பைத்தியக்காரத்தனமா நினைச்சதும் போதும். இப்ப எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. ஏய், என்னடி புரிஞ்சது? என்ன புரிஞ்சுதா? என்ன விட உங்களுக்கு அந்த ஐஸ்வர்யா தான் முக்கியம்னு புரிஞ்சுது. அந்த ஐஸ்வர்யாக்காக நீங்க என்ன வேணும்னாலும் பண்ணுவீங்கன்னு எனக்கு புரிஞ்சுது. ஐஸ்வர்யாக்கு ஒண்ணுனா அப்படியே துடிச்சு போவீங்கன்னு எனக்கு புரிஞ்சுது. மொத்தத்துல நீங்க அந்த ஐஸ்வர்யாவை வச்சிருக்கீங்க நல்லாவே புரிஞ்சுது. என்னடி சொன்ன? மீனாட்சி, சாரி மீனாட்சி. நான் சொல்லிட்டே இருந்தேன், நீ திரும்ப தப்பா பேசுறதா? மீனாட்சி, இல்ல மீனாட்சி, நான் கோவத்துல இல்லைங்க, அவன் மேல இருக்கிற ஆசையில. ஏன்னா உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தா அடிக்க தோணி இருக்காது. இப்ப வேற ஒருத்தைய பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுல்ல, அத அடிச்சிட்டீங்க. போதும், ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு வாழ்க்கைக்காகவா உங்களை ஆசைப்பட்டு காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு நான் போர் அடிச்சுட்டேன், அதனால அடுத்த ஒண்ணு தேடிக்கிட்டீங்க. நாளைக்கு அவ்வளவு போர் அடிச்சுட்டா என்ன பண்ணுவீங்க? மாத்திக்கிட்டே போவீங்களா? ஆனா எங்களால எல்லாம் உங்களை மாதிரி மனச மாத்திக்க முடியாதுங்க. கட்டையில போற வரைக்கும் கட்டவன் மட்டும்தான். மீனாட்சி, ப்ளீஸ் மீனாட்சி.
புரிஞ்சுக்கோ மீனாட்சி, நானும் அந்த மாதிரி தான். நீ நினைக்கிற மாதிரி இல்ல மீனாட்சி. ப்ளீஸ் நான் சொல்றது கேளு. நல்லவ மாதிரி பேசினா நம்பிடணுமா? இப்படி நம்பி நம்பிதான் பல பொண்ணுங்களோட வாழ்க்கை சின்ன பண்ணமாயிருக்கு. எப்ப என்ன அடிச்சீங்களோ அப்பவே எல்லாமே முடிஞ்சிருச்சு. இனிமே நான் உங்க கூட வாழ தயாரா இல்ல. நீங்க யாரோ நான் யாரோ. மீனாட்சி ப்ளீஸ் மீனாட்சி, நான் சொல்றது கேளு. மீனாட்சி அப்புறம் உங்க பிசினஸ்லாம் எப்படி போகுது? நல்லா போயிட்டு இருக்கு யோகி. ஓ ஓகே. ஒன் செகண்ட். ஆ சிவா புகழ பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ம் அவர் இன்னும் சாப்பிடல. அவருக்கு ஏதாவது டிஃபன் வாங்கி கொடு. சரி நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ம். நீயும் சாப்பிடாம இருக்கியே, உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரட்டா? இல்ல எனக்கு பசி இல்ல. நீ அவருக்கு மட்டும் வாங்கி கொடு. சரி நான் போயிட்டு வரேன். மகி, ஆ? பக்கத்துல ஏதாவது தமிழ்நாடு ஹோட்டல் இருக்கா? தெரியல, தேடி பார்த்தா தான் தெரியும் சக்தி. கண்டிப்பா இருக்கும், நான் தேடி பார்த்து வாங்கிட்டு வரேன். ம். மகி மகி, ஆ. அவரு சப்பாத்திலாம் அவ்வளவா விரும்பி சாப்பிட மாட்டாரு. ம். இட்லி தோசை அந்த மாதிரி ஏதாவது வாங்கி கொடு. சரி நான் வாங்கிட்டு வரேன். மகி, என்ன சக்தி? அப்புறம் ஆறி போனா அவருக்கு பிடிக்காது. ஓ அம், சரி ம். நான் பார்த்து சூட வாங்கிட்டு வரேன். மகி மகி, ஆ ஆ, மகி, அவ்வளவா அவரு காரம் சாப்பிட மாட்டாரு. கொஞ்சம் காரம் கம்மியா இருக்கிற கடையில வாங்கிக்கோ. பேசாம நீ ஒண்ணு பண்ண, நீயே வீட்ல எல்லாத்தையும் சமைச்சு எடுத்துட்டு வந்து கொடுத்துறேன். நான் போயிட்டு அவர்கிட்ட கொடுத்துறேன். மகி, சரி இங்க பாரு, உன் மாமாக்கு பிடிச்ச மாதிரியே நல்ல ரெஸ்டாரண்ட்ல இருந்து வாங்கிட்டு வரேன். இதுக்கப்புறமா ஏதாவது ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தா இப்பவே சொல்லிரு, நான் போகணும். okay. டைம் வேற ஆயிட்டே இருக்கு, நான் Okay. போட்டா. ம். சிவா சார், ஆ? நீங்க ரொம்ப நேரம் சாப்பிடாம இருக்கீங்க, இந்தாங்க சாப்பிடுங்க. தேங்க்யூ. வாட்டர் பாட்டில். ம் இது தமிழ்நாடு ரெஸ்டாரண்ட்ல தான் வாங்கிட்டு வந்தேன். நல்லா இருக்கும், இட்லி சூடா பதமா இருக்கு. சீக்கிரமா சாப்பிடுங்க. ம் அப்புறம் இதுல காரத்தை பத்தி தானே கேக்குறீங்க? காரம் கம்மியா போடுற ரெஸ்டாரண்ட்டை பார்த்து தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆம், எப்படி என்னோட டேஸ்ட்லாம் கரெக்டா சொல்றீங்க? புகழோட அம்மா சொல்லியிருக்காங்களே. ஓ அப்படியா? அவங்களுக்கு எப்படி தெரியும்? அதுவா, அது வந்து பொதுவா தமிழ்நாட்டுல இருந்து வரவங்க இந்த இட்லி தோசைக்கெல்லாம் காரம் கம்மியா தானே சாப்பிடுவாங்க. அதான். என்ன சிவா நீங்க, நான் இவ்ளோ கிளைண்ட்ஸை பார்த்திருக்கேன். ஓ ஓகே. நீங்க சாப்பிடுங்க, நான் வெளியே வெயிட் பண்றேன். ம் ஓகே. சாப்பிடுங்க. சக்தி, சக்தி, சக்தி. மகி, அவர் சாப்பிட்டாரா? யூ போத் ஆர் மேட் ஃபார் ஈச் அதர். யார சொல்ற? வேற யாரு, பொன்னியும் சிவாவியும் தான் சக்தி. ஆனா விதி ஏன் உங்களை பிரிச்சிடுச்சுன்னு தெரியல. சில நேரங்கள்ல கடவுளோட விளையாட்டை நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது சக்தி. சக்தி, நீங்க ஏன் இன்னும் சாப்பிடாம இருக்கீங்க? வாங்க போய் சாப்பிடலாம். இல்ல சார், எனக்கு இப்போ பசிக்கல. நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிடாம இருந்தா உடம்பு தான் கெட்டு போகும். வாங்க போய் ஏதாவது சாப்பிட்டு வந்துடலாம். இட்ஸ் ஓகே சார், எனக்கு பசிக்கல. நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். நான் அப்பவே கேட்டேன் சார், இவங்க தான் வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஓ சார்,
நீங்க வேணா கிளம்புங்க சார், நான் பாத்துக்கிறேன். நோ நோ, நான் இங்கேயே வெயிட் பண்றேன். புகழை இங்கிருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு எல்லாரும் ஒண்ணா கிளம்பலாம். உட்காரு. மாமாவும் புகழும் என்ன பண்றாங்கன்னு போய் பார்ப்போம். தண்ணி தண்ணி தண்ணி. ஐயோ, புகழுக்கு தனி தாங்க எடுக்குது போல இருக்கே.